பிறந்தவுடன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 6 சுன்னத்துகள். பெரும்பாலும் குழந்தை பிறந்தவுடன் நம்ம இந்த சுன்னத்துகள் செய்யறதே இல்லை. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு மேலே நம்முடைய வீடுகளில் நம்முடைய குடும்பங்களில் குழந்தை பிறக்கிறது என்பதாக சொன்னால் இந்த 6 சுன்னத்துகளை நம்ம பேணி வாழ்ந்தோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது சுன்னத்து, அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை சுத்தம் செய்ததற்கு பிறகு குழந்தையினுடைய வலது காதில் பாங்கும் இடது காதில் காமத்தும் சொல்ல வேண்டும். வலது காதில் பாங்கு சொல்லிடணும், இடது காதில் காமத் சொல்லிடணும் இன்ஷா அல்லாஹ். அந்த பாங்கு சொல்லும் பொழுது அந்த குழந்தையை முடிந்த அளவுக்கு கிப்லாவின் பக்கமாக நம்ம குழந்தையை வச்சிருக்கணும். முதலாவது சொன்னது. இரண்டாவதாக தஹ்னீக் செய்ய வேண்டும். தஹ்னீக் என்று சொன்னால் பேர்ச்சப்படமோ அல்லது தேனோ அந்த குழந்தையினுடைய வாயில லேசாக தடவி விடணும் இன்ஷா அல்லாஹ். மருத்துவர்கள் தடை செய்தால் தற்காலிகமாக விட்டுவிட வேண்டும். மற்றபடியாக பின்காலத்தில் நம்ம அதை செஞ்சிருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அது யார் செய்யணும் என்பதாக சொன்னால் நல்லவர்கள், சிறந்தவர்கள், உலமா பெருமக்கள், அந்த மாதிரி அவங்களுடைய பரக்கத்தான கைகளால் நம்ம செய்யறது சிறந்த முறையாக இருக்கிறது. மூன்றாவதாக அந்த குழந்தைக்கு நல்ல பெயர் வைக்கணுங்க. நல்ல பெயர் வைக்கணும். இன்னைக்கு உலகத்தில் யாருமே வைக்காத பேர் தான் என்னுடைய பிள்ளைக்கு நான் வைக்கணும்னா அது அர்த்தமற்ற பெயராக இருக்கும், அது குழப்பத்திற்குரிய பெயராக இருக்கும். அந்த மாதிரி பெயர்கள்லாம் நம்ம வைக்கவே கூடாது. குழந்தைக்கு நம்ம நல்ல பெயர், முடிஞ்ச அளவுக்கு நபிமார்களுடைய பெயர், குரானில் வந்திருக்கக்கூடிய பெயர்கள், முடிஞ்ச அளவுக்கு சஹாபாக்களுடைய பெயர்கள், பெண் பிள்ளையாக இருந்தால் சஹாபி பெருமக்களுடைய பெயர்கள்லாம் இருக்குது, அந்த பெயர்கள் முடிஞ்சது நம்ம வைக்கணும். அப்போதான் அவங்களுடைய சிபத்து நம்முடைய குழந்தைகளுக்கு வரும். மூன்றாவது. நான்காவதாக அகீகா கொடுக்க வேண்டும். அகீகா என்பது அல்லாஹ்வுக்கு நாம் செலுத்த வேண்டிய நன்றியாகவும் அந்த குழந்தை வருங்காலத்தில் எந்த விதமான பலா முசீபத் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும். நிச்சயமாக ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடும், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு கொடுக்க வேண்டும். ஐந்தாவதாக அந்த குழந்தைக்கு மொட்டை போட வேண்டும். அந்த குழந்தையுடைய முடியை மொட்டை அடித்து அந்த முடி எவ்வளவு கிராம் இருக்கிறதோ அன்றைக்கு வெள்ளியுடைய மதிப்பு எவ்வளவு கிராமோ அது சரிசமமாக பார்த்து நம்ம சதகா கொடுத்துடணும். ஆறாவதாக ஆண் குழந்தையாக இருந்தால் ஹத்னா செய்ய வேண்டும். இந்த 6 சுன்னத்துகள் இருக்கிறது. நம்முடைய வீடுகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த 6 சுன்னத்துகளை நிச்சயமாக நாம் பேணிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இப்போது பாக்கியம் தந்தருள்வானாக. இஸ்லாத்தை மார்க்கத்தை சரியாக விளங்கி அதன் பிரகாரம் சரியாக முறையாக அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தந்து அருள்வானாக. ஆமீன்.